என்னடா என்னடா எனக்கு என்னடா தெரியும்? ஏய் மடச்சாமரை பையல, வீட்ல இன்னைக்கு யாருமே இருக்க மாட்டேன்னு சொன்னியே, நீனு தான் சொன்ன. எனக்கு என்ன குளிச்சாட்டி Dress போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாரும் வீட்ல இருப்பாவனே. எனக்கும் அப்படிதான்டா. நம்மள இன்னைக்கு அப்படியே விட்டுட்டு எல்லாரும் வேலை பார்க்க போயிடுவாங்கன்னு பார்த்தா என்னல வீட்ல எல்லாரும் பம்பரமா வேலை பார்த்துட்டு இருக்காவே. டேய் எப்படிடா தாத்தா வீட்டுக்கு போறது? இன்னைக்கு எல்லாரும் கண்ணு நம்ம மேலதான் இருக்கும், தப்பிக்கவே முடியாது. பாசத்துக்காக நம்மள தேடுறாளோ இல்லையோ, நம்ம போடுற Dress அழுக்காயிரக்கூடாதுன்னு நம்மள கண்ணு கருத்துமா தேடுவாவே. அதுக்கு நம்ம நல்ல Dress போடுறது கிடையாது. இந்த Dress போட்டதுல இருந்து எனக்கு ஒரே அரியண்டமா இருக்குது. டேய் சட்டை கிட்ட அழுக்காக்கிறாதடா, இதான் சாக்குன்னு நம்மள இங்கேயே நிரந்தரமா வச்சிருவாவே. அழுக்காக்காம நல்ல பிள்ளையா ஒரு சோபால போய் உட்கார்ந்துருவோம். நம்ம பிள்ளைகள் நல்ல ஓரமா தான் உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்குன்னு நம்மள கண்டுக்க மாட்டாங்க. அப்புறமா நாம ஓடிடலாம். சரிடா, குட் ஐடியா. ஒரு இடத்துல உட்கார்ந்துருமாடா. ஆனா என்னால ஒரு இடத்துல உட்காரவே முடியாதடா. எனக்கு தான் முடியாது. ஆனா தாத்தாட்டுக்கு போணுமே. நெஞ்சமுண்டு நேமையுண்டு ஒரு ராஜா, இரவரும் காத்திருந்து பாடு ராஜா. டேய் மதனப்ப வாராவடா. ஏய் நல்ல பிள்ளையாட்டு நடிங்கடா. ஆமாடா. இது நம்ம வீட்டு பிள்ளைகள் தானே? எப்படிங்க அத்தையம்மா ட்ரெஸ் எல்லாம் போட்டுதா? டேய் ஆளு தூளா இருக்கியடா. டேய் ஒன்னதாண்டா சொல்றேன், திரும்பனா Dress அழுக்காயிரும்பா. ட்ரெஸ் அழுக்காயிருமா? எவ்வளவு ஏதோ பிளான போட்டுருக்குன்னு நினைக்கேன். டேய் ஒன்னாம் தெரியாதமா அடி வாங்கிட்டு போயிடாதீங்க, வீட்டை விட்டு வெளியில போயிடாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு மட்டும் இந்த ட்ரெஸ் அழுக்காக்கிட்டு வந்துட்ட உங்க அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுடா. தெரியும்பா தெரியும். நாங்க என்னமோ இந்த Dress எங்களுக்கு போட்டு விட சொன்ன மாதிரியா, இது அழுக்காக்காம பாத்துக்கிட சொல்லுதீல. அப்பா ஆரம்பிச்சா என்னம்மா தங்கம்? நீங்க டூட்டிக்கு போவல? நான் இப்படி கூடி டூட்டிக்கு போயிட்டோம்னா நீங்க இப்படி கூடி எங்கேயாவது போயிடலாம், அப்படித்தானே? அது சத்தியமாப்பா இல்லப்பா, நீங்க டூட்டிக்கு போலையானே பாசமா அக்கறையா கேட்டேன்ப்பா. அப்படியே தங்கம் நம்பிட்டேன். இன்னைக்கு அப்பாக்கு டூட்டி இல்ல. ஏன்டா சாக்காவறிய? நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்யறோம்? ஒண்ணும் தெரியாதமா நம்மள ஏன்டா இப்படி சோதிக்கறாவ? அதானே டூட்டிக்கு போவலையா? பாத்தியாளா? டேய் ஏதாவது ஒண்ணு பண்ணனு போறடா. தாத்தா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கடா. எங்க போவ? டேய் நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்லடா. இது எங்க இருந்தானே நாம அங்க போக முடியாது. என்னடா சொல்ற? நான் வச்சிருக்கேன்டா ஐடியா. 1/2 மணி நேரம் பொறுப்பா யார் யார் வீட்ல இருக்கான்னு பாப்போம். அதுக்கப்புறம் நம்ம பிளான போட்டுடலாம்டா. உன்னால முடியுமாடா? முடியும். பிளானா போடுறிய பிளானு போடுங்க போடுங்க. சம்பதவல்லி பாயசம் வச்சுட்டியா என்ன? சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் பாயசத்துக்கு அலைதாவடா. அதானே. டேய் நீ பாயசத்தை ஊத்தி குடிச்சாதடா, Dress அழுக்காயிரா. தொட மாட்டேனே. பாட்டி பாட்டி என்ன ஏதங்க? இந்த வீட்ல நம்மள மதிக்கிறது பாட்டி ஒண்ணுதான்டா. எப்பவும் வாக்கிங் போவீங்க, இன்னைக்கு போவலையா? இல்லையா, இன்னைக்கு போவல. என்ன நம்ம நேரம்டா. அதாமல சப்பா இப்பமே கண்ணை கட்டுதே. என்னடா வெளியில விளையாட போலியா? அப்படியே அனுப்பி விட்டுருவா பாரு. ரொம்ப அக்கறையா கேட்கவல. அப்படி இல்லடா, நம்மள முன்ன போக விட்டு பின்னால வந்து பிடிக்கிறதுக்கு. யாருக்கிட்ட? நாங்க சிக்குவோம். பாரு என்னமோ பிளான போடுதுல. டேய் வெளியில விளையாட போகல? போவல. ஓ போகல. சரிடா சரிடா. இவன மொழி ஒண்ணு சரி இல்லையே. டேய் ஒன்னும் தெரியாதுமா, பஞ்சாயத்து வச்சிடாதீங்கடா, முடியல. ஐயோ சித்தப்பா, அங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சித்தப்பா. இப்படி சொல்லும் போது கொஞ்சம் பயமா இருக்குது. சித்தப்பா நீங்க டூட்டிக்கெல்லாம் கிளம்பலையா? அப்பா நீங்க இங்க போறதுக்கு பிளான போட்டிருக்கீங்க? அண்ணா அண்ணா சித்தப்பா. அம்மா என்னடா? நீங்க குடுக்க செல்லனா போடா போடா வேலைய பாருடா. இந்த பாட்டி பத்தி நமக்கு தோணலையோ? நம்ம நிலைமை அவ்வளவுதான்டா. நீ யார் யார் இருக்கான்னு பாருல. நாம பார்க்க பண்ணா வரிசைக்கு ஹாலுக்கு வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. அத்தை என்னமா தமிழே? அத்தை டிஃபன் சாப்பிடுவாங்க. டிஃபன் ரெடி ஆயிட்டு, சீக்கிரம் வாங்க அத்தை. இந்த ஒரு வரச்சொல்ல மட்டும் பாத்துறாரே, நீங்களா ஒண்ணா சாப்பிடுங்க, நான் வரேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோன்னு உங்க பிள்ளை எல்லாம் காத்துட்டு இருக்காவ. வாங்க அத்தை. அப்படியா எல்லாம் சாப்பிடாம இருக்கானோல? ஆமா அத்தை, உங்க கூட தான் சேர்ந்து சாப்பிடணுமா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குதே, முடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க அத்தை. டேய் நீங்க யாரும் டிஃபன் சாப்பிடலையா? ஏன் Dress அழுக்காயிட்டு போட்டு மிதி மிதி மிதிக்கிறதுக்கா? அதானே இவளே Dress போட்டு விடுவாங்களாம், அழுக்காயிட்டு நம்மள போட்டு அடிப்பாங்களாம். என்னடா நான் சாப்பிட வரலையான்னு கேட்டேன். Dress அழுக்காவும் பரவாயில்லையா? வேணாம் வேணாம், உங்களுக்கு மீனா குட்டியை உருட்டி விடுவா, இல்ல இருங்க. பாத்தியால Dress விட நாம மோசமா போயிட்டோம்டா. அதானே இருங்க, இந்த Dress அவுத்து தூர போட்டுட்டு வரேன். ஏய் தாத்தா வீட்டுக்கு போணும்டா, அதான்டா போட்டிருக்கேன்.
வச்சு மலர்ந்த கொடுத்து விட்டு போதும். சரிங்க தெய்வமே. ஏண்டா? ஒண்ணு இல்லம்மா, கொண்டு கொடுத்துட்டு வரலான்னு பார்த்தோம். அக்காவை பார்க்க ஆசையா இருக்குமா? அக்கா பார்க்க ஆசையா இருக்கா? அத்தை வேண்டாம் வேண்டாம். டேய், நமக்கு மட்டும் ஏண்டா நேரம் இப்படி இருக்குது? மத்த நேரம் பாட்டி சப்போர்ட்டா பேசுறாங்க, நம்ம பத்தி தெரிஞ்சிருக்குமா? சரிடா, சாயங்காலம் அம்மா போவேன், கூட்டு போறேன். ஒரே ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது, அதுவும் போச்சு. எப்படா வீட்டை வெளியில போவேன்? டேய், அங்க தாத்தா ஆடிட்டு இருப்பாங்கடா. பாவம் தாத்தா. டேய், கிசரப்பா பாத்தீங்களாடா? டேய், கிசரப்பா உன் சட்ட வீட்ல தான இருக்காரு. கொழுப்ப பத்தி இவளுக்கு எங்கிட்ட வந்து கேட்டா? டேய், தெரியும்னு சொல்லுங்கடா. தெரியாது. போதும், தெரியாம கேட்டுட்டேன், நான் வாரேன். டேய், எல்லாமே இன்னைக்கு வீட்ல தான்டா இருக்குது. கரெக்ட்டா அந்த ஆஜராயிட்டு போறாவலல. டேய், இதுக்கப்புறமா பொறுமையா இருந்தா தாத்தா வீட்டுக்கு போக முடியாது. கிளம்பிடுவோமாடா? ஒன்னாம் தெரியாதம்மா, பஞ்சாயத்து வந்துட்டாலும் பரவாயில்ல, தாத்தாவை பார்க்க போகணும். தாத்தா பார்க்காம என்னால இருக்க முடியாது. ஆமாடா, தாத்தா பாவம், வேற தாத்தா அழுதுருவாங்க. ஆமா ஆமா, வா கிளம்பலாம். பாட்டி, தோட்டத்துல நின்னு விளையாடிட்டு இருக்கோம் பாட்டி. ஒரு தோட்டத்துக்கும் போக வேண்டாம், சதீசப்பா வருவான், கூட்டு போவான். இருங்க இருங்கடா. உண்மை சொல்லுங்க, நேத்து உங்களை கொண்டு விட்டுட்டு போனது யாரு? எப்ப பாட்டி? கோட் ஷூட்லாம் போட்டிருக்க நீல, அது யாரு? தருண் மாமா. பாட்டிக்கிட்டேவா? டேய், பாட்டிக்கு எல்லாம் உண்மை தெரியும் நினைக்கேன்டா. எப்படி வீட்டை வெளியில போவ? எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. இருங்கடா, நமக்குன்னு ஒருத்தர் சிக்காமலா போயிருவாவே. டேய், ஆடு தானா வந்து மாட்டிருக்குடா. டேய், இந்த மாமனை விட்டுட்டோம், நாம இன்னைக்கு வெளியிலே போக முடியாது. பிடிச்சு அமுக்குங்கடா. மாமா, ஓடிங்க சொல்லிட்டேன். எனக்கு கோத்து விடலாம் ஐடியா போட்டுருக்கீங்களா? இந்த மாமாக்கு நம்ம சுச்சமெல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. ஆனாலும் விடக்கூடாதுடா. இதே மாதிரி ஒரு இழிச்சவாய் மாமா நமக்கு தேடி போனாலும் கிடைக்காது. ஆமாடா, இன்னும் என்னடா பேச்சு? மாமாவை அமுக்குங்கடா. மாமா, என்ன? தூக்குங்க மாமா. வேண்டாம், நீ அங்கே நில்லு. மாமா, போதும் தாயே, நேத்து கோத்து விட்டதே போதும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லலாம்னு பார்த்தோம். ரகசியம். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், பெரிய ரகசியம். எனக்கு ஒரு ரகசியமும் வேண்டாம்டா. மாமா, அது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ரகசியம் மாமா. என் வாழ்க்கை தான் போச்சுடா. யாரு மாமா சொன்னா? என்ன சொல்றிய? வா மாமா, உங்களுக்கு தெரியாத ரகசியம் எங்களுக்கு தெரியும். இங்க வாங்க, பாட்டி இருக்காங்க, இங்க வாங்க. ஏய், வேண்டாம்டா. வாங்க மாமா, முக்கியமான ரகசியம் மாமா. என்ன ரகசியம்? ஆதிரக்கா இருக்காங்கல்ல, ஆதிரக்கா. டேய், மெதுவா தோட்டத்துல பேசலாம்டா. அதுக்குதான் மாமா நாங்களும் தோட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னோம். இந்த வீட்ல செவுத்துல கூட ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. ஆமாடா, ஆமா. நீங்க இப்ப சொன்னிய பாரு, இது 100க்கு 100 உண்மைடா. அதனால நாங்க பாதி அமுட்டு போயிருந்தோம். அப்படியாடா? ஆமா, நாங்க ஒரு பிளான போட்டா எப்படிடா வெளியில தெரியுதுன்னு பார்த்தா செவுத்துல கூட ஸ்பீக்கர் வச்சிருக்காவல. நாங்க மெதுவா பேசுறதா நினைச்சு பேசி போடுதோம். அங்க ஸ்பீக்கர் வச்சு கட்டுறதாவே. அப்புறம் இப்ப பேசுறது கேட்டிருக்குமா? அதான் ரகசியத்தை தோட்டத்துல போய் பேசலாம், வாங்க. சரிடா. நாங்க பாட்டி கிட்ட சொன்னா பாட்டிக்கு சந்தேகம் வந்துரும். நீங்களே கூட்டு போறத சொல்லுங்க. சரிடா. பாட்டி. என்ன சொல்லு? ஏய், கோத்துல இருக்காங்க நினைக்கிறேன்டா பாட்டி. நீ செஞ்ச வேலை அப்படி மாமா. யார மத்த குத்தி கட்டுற? நீ செஞ்ச வேலை அப்படி, நாங்க என்ன பண்ணட்டும்? பாட்டி சொல்லு. நாங்க தோட்டத்துல நிக்கிறோம். எதுக்கு? சும்மாதான், வீட்டுல போர் அடிக்குது. நானும் வரல மாமா. ஏய், கூட்டணும் வந்தா பாட்டிக்கு சந்தேகம் வந்துரும். ஓ பரவாயில்லடா, வாங்க. இல்ல மாமா, நாங்க தோட்டத்துக்குலாம் வரல. பாட்டிக்கு பிடிக்காது. பாட்டிக்கு பிடிக்காத நாங்க எதுவுமே செய்யறது இல்ல. அதுக்கா நானே இப்பதான் Dress எல்லாம் போட்டுருக்கோம், அழுக்காயிரும். ஆமா, நாங்க வரல. சும்மா அழுக்காவதுடா, வாங்க. ஐயோ, என்ன மாமா வாவான்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிய? நாங்க நல்ல பிள்ளையா ஒருத்த நிக்கலான்னு பார்த்தா சோ என்ன பண்ணன்னு தெரியலையே. சரிடா, மாமா தான் அவளை தாண்டி கூப்பிடுதாவல்ல. மாமா பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. போதும்டா, முடியல. எங்களுக்கும் முடியலதான், என்ன செய்ய? சரிடா, மாமா பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. சரி பாட்டி, மாமா ஆசைப்படுறவ சத்த போயிட்டு வாரா. பையில தாங்கி தாங்கி கூட்டிட்டு இருக்கு, என்னத்த சொல்ல? பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. மாமா அளவே செஞ்சுட்டவ. பாட்டி, மாமா அழுதவ. நாங்க அப்படி போயிட்டு வாரோம். இதுக்கப்புறமும் மாமா கூட போகாம இருந்தா மாமா மனசு உடைஞ்சு போயிடும். அப்படி ஒண்ணு உடஞ்சி போவாதே, யாரும் போக வேண்டாம். எப்படி சிக்கிருக்கா பாத்தியா மாமா? ஆமாடா. பாட்டி,
உன் பொண்டாச்சாமே தூக்கிட்டு போக வேண்டாம். மாமா காப்பாத்திரு மாமா. ஏன்டா எல்லாரும் உங்களை இப்படி சந்தேகப்படுறாவ? நாங்க பார்த்த வேலை அப்படி மாமா. டேய் என்ன விட்டுருங்கடா. மாமா எங்களை காப்பாத்தாம போனீங்கன்னா நீங்க பல விஷயத்தை இறக்க வேண்டியது வரும் மாமா. என்ன புதிர் வச்சு பேசுறிய? புதிர் இல்ல மாமா, ரகசியம். எங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம். நாங்க பச்சை புள்ளையிலே தூங்கிட்டோம் நினைச்சு பேசினாவ எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தோம். காப்பாத்தி கூட்டிட்டு போனா சொல்லுவோம். இல்ல டேய் இனி இங்க அடிச்சாலும் பரவாயில்ல, உங்களை தூக்கிட்டு போறேன்டா. வாங்கடா. இதுக்குதான் மாமா வேணுங்கடி. எப்படி மாமானா சும்மாவா? மாமா நீ பெரிய ஆள் தான் மாமா, பெரிய ஆள் தான். போதும்டா போதும். ஏண்டா என்ன மட்டும் இழிச்சவன் ஆக்குறீல? உங்க சித்தப்பா கிசரு அவன் ஆக்கலாம்லடா. தெரிஞ்சு யாராவது தேன் குட்ல கை விடுவாங்களா மாமா? கிசோ சித்தப்பட்ட பழகிறது ஒண்ணு, தேன் குட்ல கை விடுறது ஒண்ணு. கிசோ சித்தப்பா கூட சமாளிச்சிடலாம். இப்ப சித்தி வந்திருக்காவல, அப்பா முடியல. உங்களுக்கு சீப்பா தான் இருக்கும், ஆனா எங்க வேதனை எங்க யாருக்கு தெரியாது. வெளியிலயும் போக முடியாம, வீட்டுக்குள்ளேயே இருக்க முடியாம நாங்க படுற வேதனை இருக்கே வேதனை. எங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எங்களை மாதிரி இங்க நிறைய பேர் அனுபவிச்சுட்டு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுகாலத்தை நாங்க கொடுக்க போறோம். போதும்டா, நீ பண்ண புரட்சி எல்லாம் போதும். வாங்கடா. அப்பா இவ்வளவு பேசுறதுக்கு அப்புறம் தான் மாமாக்கு புரிஞ்சுக்கு. வாங்க மாமா. புரிஞ்சிருக்குங்கதே இன்னும் வாயில வரல. இவன் பேசின டைலக்கெல்லாம் பாரு. எங்க போறான்னு பாக்கணுமே. இன்னைக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன என்ன வித்தெல்லாம் காட்டிட்டு இருக்க? என்னவா இருக்கும்? எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க? சரி என்ன நான் எப்படி இருக்கேன்? தேவதை மாதிரி இருக்க. இத சொல்லறதுக்கு நான் வெளியில கூட்டி வந்தேன். ஐயோ சாரி. தொலைச்சு வந்தாச்சு. நானும் சாரி கட்டிட்டு 10 நேரம் முன்னாடி வந்து நின்னோம்னா ஒரு ரியாக்ஷனை காணல. அதே தனியா வந்தா நான் அழகா சொல்றாரு. வீட்ல எல்லாரும் இருந்தாங்கல்ல, நான் பரவே. நிப்பாட்டுங்க போதும். அப்படியே டைல கல்லி வீசி வர. சரி சரி கோபப்படாத. எப்படி இருக்க? தேவதை மாதிரி இருக்க. கிட்ட தள்ளி வாங்கல. என்ன எதுக்குடி? காலையில கல்யாணமே பண்ணிக்காத மாதிரி சன்னியாசி ட்ரெஸ் போட்டிருந்தீங்க. சரி இப்ப மாடு கொஞ்சம் லுக்கா வர ட்ரெஸ் போடுன்னு பார்த்தேன். என்னங்க அப்படி இல்லடி, எப்பவும் யூனிஃபார்ம்லயே இருக்கமா, அது போட்டு போட்டு இவன் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் ஃப்ரீயா ட்ரெஸ் போட்டுதான் நல்லா இருக்கு. அதுக்குதான் அண்ணன் எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. போடலாம் தான் நினைச்சேன், முடியல. இதான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதானே. இப்ப என்ன உனக்காக போடணும், அவ்வளவுதானே. வேண்டாம், உங்களுக்கு என்ன தோணுதோ அதே போட்டுக்கோங்க. சரி நீ ஆசைப்பட்டுட்டல போடுது. வேண்டாம் வேண்டாம், உங்களுக்கு எது ஃப்ரீயா இருக்கோ அதே போடுங்க. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? பயங்கர அழகு. சரி இன்னைக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லி நான் வாங்கி தரேன். என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், என் கூடயே இருக்கணும். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். ஏதாவது கேளுன்னு கேட்டா எங்களோட அதிக ஆசையே இதுதான். ஆனா இதுதான் யாரும் நிறுத்துறதே கிடையாது. எங்க கூட இருக்கிறது அவ்வளவு பிடிக்குமா? பிடிக்குமா? ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கறது அதை மட்டும்தான். சரி அப்போ இன்னைக்கு உன் கூடயே இருக்கேன் போதுமா? நிஜமா? நிஜமா ராசாத்தி கூடயே இருக்கேன் போதுமா? ஆதிராவும் இதுதானே என்கிட்ட எதிர்பார்த்தா. நான் இதை கூட அவளுக்கு கொடுக்கலையே. இப்ப அவன் இன்னொருத்தனுக்கு சொன்னவன் வந்து நிக்கிறான். இப்ப ஆதிரா கூட இருக்குன்னு போல தோணுது. என் வாழ்க்கையிலே நான் இழந்த மிகப்பெரிய பாக்கி இதுதான். பரவாயில்ல, அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். சரி நியூ இயர் அதுமா அவளுக்கு ஒரு விஷ் கூட பண்ணல. விஷ் பண்ணிட்டு வந்துடலாம். என்னவா? ஒண்ணுதா. என்ன? ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. இப்ப சொல்ல தோணுச்சே. ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கேன். ஹஸ்பண்ட் நல்லா பாத்துக்கிட்டாரா? நல்லா பாத்துக்கிட்டாரு. ஹாப்பியா என்ன? சரி. ஓ கல்யாணம் எப்போ? எனக்கு கல்யாணமா? என் வாழ்க்கையிலையா? இனி அதுக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. ஏன்? அவ்வளவுதான். வாழ வேண்டிய வாழ்க்கையை தட்டி விட்டுட்டேன். இதுக்கப்புறம் வாழ்க்கையை பார்த்து எனக்கும் கல்யாணத்துக்கு ஒரு ஆசையே இல்ல. சரி நீ அது ஹாப்பியா இரு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். ஓ அப்படியா? என் ஹஸ்பண்ட் என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு. ஒரு குழந்தை மாதிரி என்ன பாத்துக்கிட்டாரு. நீ குழந்தை தானே, அதான் உனக்கு குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டாரு. ஆமா. சரி இப்போ ஹஸ்பண்ட் எங்க? எனக்காக நியூ இயர்க்கு கிஃப்ட் வாங்க வெளியில போயிருக்காரு. ஓ சரி சரி. நீ விஷ் பண்ண வந்திருக்க ஒரு கிஃப்ட்.
ஐயோ, நான் விஷ் பண்ண நினைச்சேன். சாரி. இரு, இப்போ அவசரத்துக்கு எதுவும் வாங்க முடியாது. என் கையில இருக்க மோதிரத்தை வேணா போட்டுக்கிறியா? ம், சரி இந்தா. உன் கையாலே போட்டு விட. ஏய், நான் போடக்கூடாது இனிமே. ஓ அப்படியா? பரவாயில்ல, போடட்டா? அத போடக்கூடாதுன்னுட்டியே. ம், சரி. கொண்டா. தேங்க்யூ. சரி சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? ம், போயிட்டு வா. ம், சரி. போறேன். போ. போறேன். ம். கண்ணீர் என்னை தண்டிக்குமா, காலங்கள் நாளை மன்னிக்குமா, இது திட்டம் போட்டு செய்த செயலில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, விதி வட்டம் தாண்டி வர வழியில்லை, வழியில்லை. ஆதிரா, ஆதிரா. ம். என்ன? சாரி ஆதிரா. இனி சாரி கட்டிட்டா மட்டும் என்ன எல்லாம் சரியாயிருமா என்ன? இது தண்டிச்சிட்டியடி என்ன கொன்னுட்டல்ல நீ. ஆதிரா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, காலம் தாழ்ந்து போச்சு. இனி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? போ, உனக்கான வாழ்க்கையை பார்த்துட்டு போ. இனியாவது அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வழியை பாரு. போ வேண்டாண்டி, என்ன தண்டிக்காதடி. போ நீ. வேண்டாண்டி, என்ன தண்டிக்காதடி. எனக்கு என்ன சொல்லணும் தெரியலடி. நான் இழந்திருக்க கூடாதுடி.